श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता 16வது அத்தியாயம் 9வது श्लोकम्। श्रीभगवानुवाच एतां दृष्टिमवष्टभ्य नष्टात्मानोऽल्पबुद्धयः प्रभवन्त्युग्रकर्माणः क्षयाय जगतो हिताः। भगवान श्री कृष्णर இந்த 16வது அத்தியாயத்திலோ ದೈವ ಅಸುರ ಸಂಪತ್ತುಗಳನ್ನು என்ன, ದೈವ குணಗಳನ್ನು என்ன, அசுர குணಗಳನ್ನು என்ன அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டார். 26 దైవ குணಗಳನ್ನು சொல்லி விவரித்து அதுக்கு பிறகு 6 அசுர குணங்களை பற்றி சொல்லி அதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு ஹிருதயத்தில் சந்தேகம் வரக்கூடாது, நானும் தெய்வ குணங்களோடு கூடியிருக்கிறவனா இல்லை அசுர குணங்களோடு கூடியிருக்கிறவனா நான் அவன் கேட்கல. ஆனால் பகவான் அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக குரு எப்பவுமே சிஷ்யர்களை உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கணும், இல்லைன்னா சிஷ்யர்கள் கிடைக்க மாட்டாங்க, கேட்குறதுக்கு யாரும் ஆள் வர மாட்டாங்க. அங்கே பகவானுக்கு ஒரே ஒரு சிஷ்யன் பார்ப்பான், அது யுத்த பூமியில் இருக்கான், டென்ஷனில் இருக்கான், மோகத்தில் இருக்கான், பிரமத்தில் இருக்கான். அர்ஜுனா கவலைப்படாது, நீ தெய்வ குணங்களோட பிறந்தவன், நீ உனக்கு ஒரு குறை இல்லை, கவலை இல்லை. இப்போதைக்கு உனக்கு இப்படிப்பட்ட ஒரு மோகம் பிரம பயம் வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வரும். சரீரம் மனசு அதுக்குள்ள நீ தாதாத்மியமாகி ஜீவன் அனுப்பிச்சிக்கிற வரைக்கும் இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் தெய்வ குணங்களை வச்சுக்கிட்டு குருவின் ஆசிரியிச்சு பகவத்கீதை கேட்டால் காலக்கிரமத்தில் உனக்கு சுகம் ஏற்படும், ஸ்ரேயஸ் ஏற்படும், மங்களம் ஏற்படும் அப்படின்னு ஆஸ்வாசம் கொடுத்து பகவான் அதுக்கு பிறகு அசுர குணங்களை பற்றி நான் நிறைய விவரமாக சொல்லலை, அது நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா வரப்போகிற காலத்தில் அது இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அசுரர்கள் அண்டு ராட்சசர்கள், ஆனால் மனுஷர்களாக இருப்பான் பார்க்குறதுக்கு. ஒரு குரங்கு காட்டில் இருக்கிற குரங்கு குட்டி அம்மா கிட்ட சொல்லி அது தினந்தோறும் அந்த மலை மேலேருந்து மரத்து மேலேருந்து பார்க்கும். அங்கே என்னமோ ஒரு நகரம், ஒரு சிட்டி இருக்குது, அங்கே நிறைய லைட்ஸ் எல்லாம் தெரிகிறது, அப்புறம் நிறைய சப்தம் எல்லாம் வருது, அப்படியெல்லாம் ஏதோ இருக்கு, நான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரேன். போகக்கூடாது, அங்கெல்லாம் மாட்டிக்குவே, ரொம்ப டேஞ்சர்னு சொன்னான். இல்லை ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வரேன்னு சட்டுன்னு போய் பார்த்துட்டு வரேன். காலையில் போயிட்டு எக்ஸ்கர்ஷன் மாதிரி சாயங்காலத்துக்கு வருவேன். சரி எல்லாம் எடுத்துக்கோ, பேக், வாட்டர் பேக், ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ. போயிட்டு 2 மணி நேரம்குள்ளேயே திரும்பி ஓடி வந்துட்டான், அஷுபுஷன் வந்துட்டான்.
என்னடி ஆயிடுச்சு? என்ன? ஆமாம் அம்மா, நீ சொன்னது கரெக்டு தான், அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லை? ஏன் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கம்மா எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கான், ஆனால் யார் என்னன்னது தெரிஞ்சுக்க முடியல. நமக்கு காட்டில் வந்து கரடின்னா கரடி மாதிரி இருக்கும், பாம்புன்னா பாம்பு மாதிரி அது அப்படியே அந்த சேஷ்டை செய்யும். யானைன்னா இது நமக்கு தெரியும். அங்கே ஒரு மனுஷனுக்குள்ள யார் பாம்பு, யார் கரடு, அப்புறம் யார் யானை, யார் என்ன தெரியலம்மா. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு அப்படி எல்லாம் இருக்கான். அதான் நான் சொன்னால் போகக்கூடாதுன்னு. அதனால் மனுஷர்களை பற்றி பகவான் கலியுகம் வரும் இப்படியெல்லாம் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் தெய்வ குணங்களோடு இருக்கிறவங்களும் ஆத்தியாத்மிகத்தில் ஈடுபடுறவங்களும் பக்தி இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதைப்படுத்தி வழிகாட்டி, இதெல்லாம் பாருங்கள், இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அதுக்காக பகவான் வந்து அந்த அசுர சுவாவம் பற்றி சொல்லிட்டு வரும்போதும் நம்ம பார்த்தோம் கடந்த வாரம் இந்த 9வது ஸ்லோகம் வரைக்கும். அது வந்து லோகத்தில் 2 வகையான மக்கள் இருக்காருன்னு சொன்னார். ஒன்றும் தெய்வ குணங்கள் இருக்கிறவங்க, 2 ஆசுர குணங்கள் இருக்கிறவங்க. இவங்களுக்கு வந்து எது செய்யணும்னு தெரியாது. யாருக்கு இப்போ அசுர குணங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். வாட் இஸ் தர்மா, வாட் இஸ் அதர்மா, தே டோன்ட் நோ. நான் இப்போ பேசுகிற விஷயம் 7வது ஸ்லோகத்தில் வந்து ஜஸ்ட் லிங்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கிற இவங்களுக்கு பேர் தான் அசுரர்கள் அர்ஜுனா. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு சுத்தத்தை இருக்காது, ஆந்தரிகமான சுத்தத்தை இருக்காது, பாஹ்யமான சுத்தத்தும் இருக்காது, சௌச்சம் இருக்காது, எந்த ஆச்சாரமும் இருக்காது. இஷ்டத்துக்கு அவங்களை விரும்புகிற மாதிரி they live according to their whims and fancies. அப்புறம் சத்தியம் அனுசரிக்கிறது, சத்தியம் சொல்கிறது, சத்தியத்துக்காக வாழறது, சத்தியத்தை உணர்றது, இது எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அப்படி சொல்லி இப்படிப்பட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க, காணற இந்த உலகம் இங்கே இதுக்கு ஒரு ஈஸ்வரனும் அதிகாரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போனவன் தான், திரும்பி இவனுக்கு புண்ணியம் பாப்போம் அப்புறம் பிறக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும் எப்படியாவது நல்ல ஜம்மு நிறை, எந்த அக்கிரமாவது பண்ணிக்கோ பரவாயில்ல அப்படின்னு சார்வாக சித்தாந்தம். ஓகே, கடன் வாங்காவது நெய் போட்ட ஸ்வீட்டு சாப்பிடுனார். ஆனால் அவன் சொன்ன சம்ஸ்கிருதம் தமிழில் சொல்லிட்டு இருக்கார். கடன் வாங்கிட்டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிடு, நல்லா திரும்பி கடனை கொடுக்க வேண்டாம். இந்த சரீரம் எங்கே இறைஞ்சி போகிறது, இது திரும்பி பிறந்து நீ உன்னை கடனை தீர்த்துக்கணும்னா இதெல்லாம் சும்மா. அதனால் தர்மம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு ஸ்திரீ புருஷனுடைய சம்போகத்தினால நம்ம பிறந்தோம், அதுக்கு என்ன கடவுள் படித்தார் அப்படி இப்படி எல்லாம் அப்படின்றார் 8வது ஸ்லோகத்தில். அதனால் வேறு என்ன இருக்கு, ஜஸ்ட் ஆசை, டிசைர் இது வந்தது மனுஷனுக்கு. ஸ்திரீ புருஷன் இன்னொரு மனுஷன் பிறந்தான். அதனால் நீ எந்த அளவுக்கு உனக்கு இந்திரியங்கள் இருக்கு அது எல்லாம் எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ அனுபவிச்சுக்கோ. 9வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், இப்படிப்பட்ட மனஸ்தத்துவம் இருக்கிற இவங்க எல்லாரும் அவங்க மோசம் செஞ்சுக்கிறாங்க, அவங்க ஏமாத்துக்கிறாங்க. ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் ஈடுபட்டு நஷ்டாத்மனஹா, தே ஆர் டிஸ்ட்ராயிங் தெம்செல்ஸ். இதுக்கு பேர் தான் ஆத்மஹத்யா, இதுதான் சூசைடு. யாரோ ஒரு மனுஷனை பண்ணிக்கிட்டானே இது இல்லை. இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவங்க எல்லாரும்
அவங்க மனுஷ சரீரம் கழிச்சு கூட இது சரியாக உபயோகப்படுத்தலை. என்ன சொல்ல இவங்களை பற்றி? அல்ப புத்திகள். அல்பம் சொன்னோம் இல்லையா அன்னைக்கு. ஆனால் நல்லா படிச்சிருப்பான், எனக்கு நிறைய தெரியும்னு சொல்லுவான். என்னோட அறிவு அப்படி இப்படிலாம் நோபல் பிரைஸ் கூட வாங்கலாம், மினிஸ்டர் ஆகலாம், அதிபதி ஆகலாம், ஏதாவது ஆகலாம். இப்படி இருக்கிறவங்க இவங்க என்ன சரி அப்படி அவன் பாட்டுக்கு அவன் இருந்து போவானான்னு சொன்னால், ஆஹா ஐயோ. பிரபவந்தி உக்ர கர்மாணஹ, அவன் செய்கிற சேலைகள் பயங்கரமாக இருக்கும். சேலைகள் பயங்கரமாக இருக்கும்னு என்ன சார், பயங்கரவாதிகளா? ஆமாம், அது ஒரு இருக்கா கேட்டகரி. அவங்க எங்கே கொஞ்சம் பேர் அங்கெங்கங்க இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம வீட்லேயே, நம்ம ஊர்லேயே, நம்ம தெருலையே, நான் எல்லா இடத்துல இருப்பாப்ப நான் சொல்கிறவங்க. இதுக்கு நான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுக்குறப்போ அன்றைக்கி பேசி முடிச்சிட்டோம். உக்ர கர்மானஹ அப்படின்னா டெரிபிள் ஆக்ஷன்ஸ் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். என்ன டெரிபிள் ஆக்ஷன்னா, நம்ம இப்படி பிரித்து பார்த்துக்கிறோம். எது நானும் செய்கிறதுனால நிறைய பேருக்கு பிரயோஜனம் ஏற்படுறதோ, பிரயோஜனம் லாபம் கிடைக்கிறதோ, எனக்கு கொஞ்சம் லாபம் இருக்குது அதில், அப்படிப்பட்ட பாவம் இருந்தால் அதே சத்வகுண கர்மா. சத்வகுணம் இருக்கிற போது, குணங்களை பற்றி பேசும்போது இது சொல்லியிருக்கேன், இப்போ ஞாபகப்படுத்துகிறீங்க. ஒரு வகை நம்ம எல்லோரும் அந்த கேட்டகரி, சரியா? அர்ஜுனன் மாதிரி நம்மளுக்காக தானே அர்ஜுனன் பாராட்டு மாதிரி சொல்லி நம்ம எல்லாரும் உற்சாகப்படுத்திட்டார் பகவான். ரெண்டாவது வகை பாருங்க, இவங்க அவனுக்கு 50% லாபம், அடுத்து இன்னொரு 50% அடுத்தவங்களுக்கு கூட லாபம். முதல் சொன்னது பிராமண புத்தி, சத்வமன்ன பிராமணம் தானே. இப்போ இவன் என்ன சொல்லணும், க்ஷத்ரிய புத்தின்னு சொல்லலாம், வைஷ்ய புத்தி கூட இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் காம்பினேஷனில் வித்தியாசம் இருக்கும், பிஸ்னஸ் மேன் அண்ட். பட் இதில் திரும்பி மூணாவது கேட்டகரி வரும்போது தான் இந்த உக்ர கர்மானக வரும். என்ன ஆகும்னா, நிறைய தாமச குணம் இவனுக்கு. இவனுடைய சேஷ்டைகளினால் என்ன ஆகுமோ தெரியுமா, எனக்கு நிறைய பிரயோஜனம், அடுத்தவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, நிறைய பேருக்கு நஷ்டப்படுத்துவேன், எனக்கு நிறைய பிரயோஜனப்படுத்துவேன். த மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் வல்கர் நேச்சர் ஆஃப் திஸ் ராட்சச புத்தின்னு சொன்னோம். ஆசுர புத்தின்னா கூட ஓகேன்னு சொன்னோம் இல்லையா, ராட்சசன்னு பயங்கரம். அதுதான் இங்கே சொல்கிறான், உக்ர கர்மானஹ. 10 பேர் 100 பேருக்கு என்னானாலும் சரி, நான் ஒருத்தனு மட்டும் பாருங்க, மோஸ்ட் செல்ஃபிஷ். இவனால் உலகத்துக்கு பெரிய ஆபத்து என்றார். இவனை அஹிதா, ஹிதம், இவனால் ஒரு ஹிதமும் கிடையாது. இப்படிப்பட்ட அஹிதாக உக்ரகர்மாணஹ ஜகதஹ க்ஷயாய, இந்த ஜகத்து சிருஷ்டி நான் வச்சு இந்த அழகான இந்த உலகம் இது எல்லாத்தையும் திரஸ்கரித்து அவங்க இதுக்கு நஷ்டப்படுத்துகிறவங்களாகவே இருப்பாங்க. அவங்களால ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னாரு. இன்றைக்கி இப்போ 10வது ஸ்லோகம் தொடங்குகிறோம். காமமாஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமானமதான்விதாஹ மோஹாத் குருஹீத்வா சதக்ரஹான் பிரவர்த்தந்தே சுசிவ்ரதாஹ
தெய்வ குணங்கள் சொல்லும்போது 1 2 3 4 26 சொன்னோம். இங்கே நான் நம்பர் சொல்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் பார்க்குறீங்களா, அது எல்லாமே ஒரு நம்பர் போட்டுக்கணும் இல்லையா. ஸோ மேலே பேசணும் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட அவங்க வந்து என்ன அவங்களுடைய மனசுக்குள்ள ஏன் அத்தனை பேருக்கு நஷ்டப்படுத்திட்டு அவனை மட்டும் லாபம் அடைகிறான்னா, ஆசிரித்திய துஷ்பூரம் காமம். இவங்களுடைய மெயின் இது என்னன்னா ஆசை, டிசைர் டிசைர் டிசைர். ஓகே, நாட் மாருதி டிசைர். ஆசைனே ஆசிரிச்சு இருக்கிறவங்க. இந்த ஆசைனது வந்து இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் கம்பேரிசன். இது எப்படின்னா அனிலஹான்னு சொல்லுவாங்க. அனிலஹான்னா நெருப்பு. அக்னிக்கு இன்னொரு பேர் சம்ஸ்கிருதத்தில் அனிலஹா. ஏன் அப்படிப்பட்ட பேர் கொடுத்தாங்கன்னா, அதை பிரித்து அந்த வார்த்தை பார்த்தா அனலஹா போதும் அனி சொல்லாத. நீங்கள் அக்னியில் ஏதாவது போட்டுகிட்டே இருங்கோ, போதும்னு சொல்லுவான், எரிச்சிட்டே இருக்கும். நீங்கள் போட போட அது இன்னும் பெருசாகிட்டே இருக்கும். நீங்கள் அலமன்னா சம்ஸ்கிருதத்தில் போதும், நான் அலமணி சொல்லவே சொல்லாத குணம் இருக்கிறதுனால அந்த அக்னி அந்த மாதிரி. இந்த காமம் கூட இதில் 2 வகை. டிசைருக்கு காமம்னு யூஸ் பண்ணுறோமா, காமம்னு ஓன்லி செக்ஷுவல் டிசைர் நினச்சிக்க வேண்டாம், எனிதிங். ஒன்று வந்து டிசைர், செகண்ட் இஸ் டிசைர் ஃபார். ஆசை இருக்கு, அதுக்காக ஆசை, அதை பற்றி. இதில் எனக்கு இப்போது வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு, ஸோ வீடு கட்டிட்டேன். ஸோ வீடு கட்டணும்னு ஆசை போயிடுது. ஆனால் அந்த ஆசைனது போல புரிஞ்சது, அதுக்கு தான் 2ஆக சொன்னேன். அதனால இப்போ இந்த ஆசை இதுக்கு சுற்றி இப்படி வளர்ந்துட்டே இருக்கும். ஒன்று முடியறதுக்குள்ளே 10 கிலோ நிற்கும். அதனால the desire kills. Okay, desire kills, need fills. ஸோ இப்படிப்பட்ட இவங்க வந்து காமத்தினே ஆசை. எப்படிப்பட்ட காமம்னு பகவானே சொல்கிறார். இப்போ நான் அனிலஹா சொன்னது எக்ஸாம்பிள் அக்னி. துஷ்பூரம் அது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணி முடிஞ்சு போச்சு, க்ளோஸ் அனேதே இல்லை. பூரமன்னு ஃபில் பண்ணுறது துஷ்பூரம். அது நெரும்பவே வைக்க முடியாது, ஃபில் பண்ணவே முடியாது. துஷ்பூரமான காமத்தினை ஆசிரிச்சு இருக்கிறவங்க அதனால இது முன்னாடி சொன்ன விஷயத்தை இப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்தாரு. அதனால தம்பத்தோட அபிமானத்தோட மதத்தோட இவனுடைய வாழ்க்கை, இவன் லைஃப் ஸ்டைல் வந்து தம்பமான மதான்விதாக. அந்த அங்கே முன்னாடியே சொன்ன 3 சேர்த்து ஒரே சென்டென்ஸில் போட்டார். ஆல்ரெடி பார்த்தோம். தம்பமன்னா ஹிப்போக்ரஸின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, தம்பமன்னா ப்ரிட்டென்ஷன். எல்லாம் நினைக்கிறது வேறு, சொல்கிறது வேறு, செய்கிறது வேறு. அப்புறம் மானன்னா இங்கே அபிமானம்னு எடுத்துக்கணும். மானன்னா வேனிட்டி, அகங்காரம். எந்த அகங்காரம் அஜ்ஞானத்தோடைய சப்போர்ட்டோடு இருக்குது, இக்னோரன்ஸ், ஆரோகன்ஸா. இக்னோரன்ஸ்னாலும் ஆரோகன்ஸு. ஆரோகன்ஸ் பேர் தான் வேனிட்டி. ஐ ஒன்ட் கேர் கூட சொல்கிற மாதிரி கேர் பண்ணாத அபிமானம். அதுக்கப்புறம் மதம் பிடிச்ச ஆனை பற்றி நமக்கு தெரியும்.
ம். அப்படி என்ன பேசுவான், என்ன செய்வான், எதுவுமே சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் இருக்கும். ரொம்ப கர்வத்தோடு இருப்பான். அவனுக்கு கண் தலை மேலே இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் கண் தலைக்கு பக்கத்தில் கீழே இருக்க. அப்புறம் அவனுக்கு மூளை வந்து முட்டில இருக்கும், கால் முட்டில. ஏன் சார் அப்படி முட்டி காலில் மூளை காலில் இருந்தால் அப்படின்னா தலைகீழ அவனை மாதிரி இன்டெலிஜென்ட்டாக நல்ல சமத்த ரொம்ப டேலண்ட் டாக்டிஸோடு எல்லாரும் ஏமாத்துறான். எப்படியோ நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிடான், பாம்பு வைக்கிறான், 100 பேர் டப்பட்டப்பட்டு அடிச்சுட்டு போயிடுறான். அதுதான் பிரயோஜனம், அப்படிப்பட்ட அறிவு. ஸோ தம்பமான மதான்விதாக. மதம் అనేది வந்து பல வகையாக அது எக்ஸ்பிரஸ் ஆகும். சரியா? அதனால ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் இருக்கலாம். என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம், எங்கள் பந்துகள் வீட்டில் யார் வீட்டில் இல்லை. இது எங்கேருந்து வாங்கின தெரியுமா, இந்த கார்பெட் நேபாள் இந்த ஊரில் யாருக்கிட்ட இல்லை. அது போதும். இந்த மாடல் அங்கே வச்சுக்கிறதோ இங்கே வச்சுக்கிறதோ ஏதோ எங்கே வச்சுக்கிறதோ அப்படின்னு இருக்கும்போதே சொல்லாமல் கூட சொல்ல மாட்டோம். ஆனால் உள்ளே இருக்கும், கவனிச்சுக்கணும். இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரேர் அண்ட் கிரேட். அதனால் இவனை வந்து யாருக்கிட்ட இல்லாத, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லாத, பந்துகளுக்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று எங்காவது அதை எப்படி வாங்கி வச்சு, அப்புறம் அது நான் வாங்கிட்டே இருக்கேனேது சொல்லாமே சொல்லணும். அதுக்காக ஒரு கிட்டி பார்ட்டி வைப்போம். அது என்னமோ தெரியாது எனக்கு, இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. சும்மா சாய் டீக்கு கூப்பிட்டாங்களே, அப்போ கேட்பாங்க இல்லையோ, அது ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்படி எல்லாம் இப்படி கணக்கு பார்த்தா சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நம்பர் இதுதான் சங்கிய ஜாஸ்தி. ஸோ மதம் பல வகையாக இருக்கும். அழகாக இருந்தாலும், பொருட்கள் இருந்தாலும், நம்மக்கிட்ட நம்ம பெரிய வேலையில் இருந்தாலும் மதம் என்ன பேசுவோம், என்ன எதுவுமே தெரியாது. அப்புறம் அந்த கீழே வேலை பண்ணுறவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பார்க்கறது, இன்சல்ட் பண்ணுற புத்தி, அப்படியெல்லாம் இருப்பாங்க. சுவாமிஜி பல உதாரணம் சொல்லுவார். அவர் பார்த்தோம், ஒருத்தர் ஃப்ளைட்டில் ஏறிட்டார். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது யாரும் நடக்கக்கூடாது, எழுந்திரக்கூடாது, பெல்ட்டு போட்டு உட்காரணும் இல்லையா. ஈவன் அந்த க்ரூ மெம்பர்ஸ் கூட அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், நான் ஃப்ளைட் இஸ் டேக்கிங் ஆஃப். அவங்க போய் அப்படி ஒரு ஓரத்தில் பெல்ட் போட்டு இந்த ஒருத்தனை எதிர்க்காரு, ஒரு கட்சிக்காரன் ஏறிட்டான், மினிஸ்டரோ ஏதோ ஒன்று. அவன் இந்த ரூல் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டான், ஒரே அட்டகாசம். அவனுக்கு சேர்ந்தவன் ஒரு 10 பேர் இருக்கலாம் அவன் கூடவே, ஃப்ளைட்டு ஃபுல்லாக அவங்களே கூட இருக்கலாம் அவங்க ஆள்லே. ஸோ வாட் அப்படின்னா, எங்கே என்ன ரூல் ஃபாலோ பண்ணணுமோ ஃபாலோ பண்ண மாட்டான். எல்லா புரோட்டோகால் வைலேட் பண்ணுவான். சரி, உதாரணம் தம்பதிக்காக. அப்புறம் இப்படிப்பட்ட இவங்களை வந்து மோகம், இவங்களுக்குள்ள ஒரு மோகம்னா அட்டாச்மெண்ட்டுன்னு அர்த்தம். அட்டாச்மெண்ட்டு உலக விஷயங்களுக்காகவே, பேர் புகழுக்காகவே. இல்லைன்னா மோகம்னா பிரமா. ஆக்சுவலி இவன் இஸ் அண்டர் த டெல்யூஷன், டெலீரியம் என்றும் டெலூஷன், மோகம். அப்படி இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுவான தெரியுமா, குருஹீத்வா அசத் கிராகான், எல்லாத்தை பற்றியும் அவன் எல்லாம் தப்பான விதமாக சிந்திப்பான், தப்பான விதமான டெசிஷன்ஸ் எடுப்பான், தப்பான விதமாக
காரியங்கள் பண்ணுவான். அசத் அசத்துன்னா பொய்யானது அர்த்தம். அது பிடிச்சிக்குவான். All his views are very much wrong, dangerous, useless, terrible. So மோகாத் குருஹித்வா அசத் கிரகானம். அப்படி இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான் இனிமே? அவன் யாரும் சொல்லவும் முடியாது. அப்படி என்ன எல்லாரும் மௌத்தை ஷட் பண்ணுவான். அப்படிப்பட்டவர். அப்படி இருந்து பிரவர்த்திச்சுட்டு இருப்பான். எப்படி பிரவர்த்திப்பான்? பிரவர்த்தந்தே அசுச்சி விரதாக. அந்த கிரகித்வா அசத் கிரகான் అనేది மறுபடியும் பகவான் இந்த வார்த்தையில் சொல்கிறாரு. அசுச்சி. அசுச்சி என்ன? அசுத்தமான கோரமான பாபத்தோ கூடியிருக்கிற அப்படிப்பட்ட செயலைகள் அதிலேயே ஈடுபடுவான். பகவான் அது என்ன சொல்கிறாருன்னு ஈடுபடுறதுனது அதே அவனுக்கு விரதமாவான். அசுச்சி விரதம். நான் எவ்வளோ அசையமாக அசுத்தமாக இருக்கிறதுனே எனக்கு விரதவங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, தெரியுமா? கரெக்டாக குப்பை வந்து ரோட்டில் அப்படி தான் போடுவேன். அங்கே அவனை குப்பை தொட்டி வச்சா கூட போட மாட்டேன். நரேந்திர மோடி ஸ்வச் பாரத் சொன்னான்னு சரி நான் பண்ணுவேன். எங்கள் வீடு முன்னாடி எங்கள் ரோடு இது டேக்ஸ் கட்டுறேன் நாங்கள். இவ்வளோ கத்தி சொல்லி கூட பாருங்க, நமக்கு இன்னும் கூட நம்மளோட ஒரு தேர்வு கார்பரேஷன்ஸ், சிட்டிசன்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரியன்ஸ் அது இதுன்னு சொன்னால் மனுஷனுக்கு சென்ஸ் போயிடுது. பார்த்தீங்களா? இப்போது இது யாரு பற்றோ சொல்கிறாரு நினச்சக்கூடாது. இப்போ ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இப்படிப்பட்ட அசுச்சி ஏதோ ஒரு விதமாக இது ரொம்ப டவுன் டு தி மேட்டர். அப்படி சொல்லணும்னு நானும் பல்லு தேய்ச்சிக்காமே சாப்பிட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் குழந்தைகள் இப்போ காலத்தில் அப்படி தான் இருக்கான். ஒன்றும் சொல்ல முடியல, மாற்ற முடியல. அசுச்சி தானே அது. அப்படி பல விஷயங்கள் குளிக்காமல் சமைக்கிறது, இப்படி எல்லாம் அசுச்சி. இதெல்லாம் கோச்சுக்காதுங்க. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். ஏதோ சொல்லி சமர்த்திச்சுக்கிறது வேற. அது எப்போ ரொம்ப எமர்ஜென்சி கேஸு அப்போ தவிர அதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் தர்மத்தில் எங்கோ வெரி ரேர்லி அந்த மாதிரி எக்ஸம்ஷன் இருக்கும். தவிர எக்ஸம்ஷனை வந்து நீங்கள் காமனாக எடுத்துக்கூடாது. இப்போ ஆம்புலன்ஸுக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸு கூட ரூல் இருக்கு. அதில் ஆள் இல்லைன்னு அவன் அந்த எந்த சிக்னலும் போடக்கூடாது. அவன் நார்மலாக பெட்ரோல் ஊற்றுக்கிறதுக்கு போகிறான்னு சொன்னால் பண்ணக்கூடாது. அது இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் அது உள்ளே அண்ணா நடக்கிறது நமக்கு தெரியாது இல்லை, அப்படியெல்லாம் இருப்பான். இவனுக்கு அர்ஜென்ட்டாக எங்கே போடுவானே, இவன் எங்கோ இருந்துட்டு நல்லா தூங்கிட்டான், இல்லை சாப்பாட்டு போய், ஆனால் அடுத்ததுக்கு வேலைக்கு அர்ஜென்ட்டாக போடுவான்னு அவன் போட்டான் கேஸ். அது அவன் மேலே அஃபென்ஸ் அது. ஸோ அசுச்சி விரதாக இதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு வெளியில் தெரியாது. ரொம்ப சிவிலைஸ்டாக அவன் போடுற ட்ரெஸ்ஸு, அவனுடைய மேக்கப்பு, வேஷம் இதெல்லாம் பார்த்தா நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. நமக்கு இப்போ கான்டெக்ஸ்ட்டுக்கு பார்க்கணும் இல்லை இந்த விஷயங்கள் இல்லை. ஏதோ அப்போ பேசிட்டாரு துவாபர யுகத்தில் அர்ஜுனனுக்குன்னு சொன்ன. இப்போ இப்படிப்பட்ட ஏதாவது நமக்குள்ளே ஏதாவது இன்னும் கூட அங்கங்கே ஒடிஞ்சிருக்கானது பார்த்துக்கணும். அதுதான் பகவானோட உத்தேசம் இவ்வளோ விவரிக்கிறதுக்கு காரணம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எதேதோ சொல்கிற மாதிரி இருக்குல்ல, இது சத்தியம். மோகாத்தனை ஏன் சொன்னாருன்னா, அவன் நான் இப்படி இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய பேருக்கு நமக்கு தெரியறதே ஏன் இப்படி இருக்கான், ஏன் இப்படிப்பட்ட தப்பு பண்ணுறான். நம்ம குழந்தையாவது யாராவது வீட்லேயே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. They don't know that they are talking like this. They don't
என்ன சொன்ன அன்னைக்கு, எங்கோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பேசிட்டா நமக்கு 4வது மாடியில் இருக்கிறவங்களுக்கு தூங்க முடியாது, அப்படி பேசுவான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சா பேசுவான், தெரியாது, பழகிட்டான். இப்படி பேசிட்டா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு அப்படின்னு தெரியாது. ட்ரெயினில் அப்படி எல்லாம் போகும்போது சில பேர் செல்ஃபோனு இந்த எல்லார் கையில் இருக்கிறதுனால அவன் பாட்டுக்கு அவன் என்னமோ பாட்டு போடுவான் ராத்திரி 12 மணிக்கு. ஏன்னா அவன் தூங்குறது, அவன் நிசாச்சரன், தினந்தோறும் அவனு அப்படி தான் 1 மணிக்கு 2 மணிக்கு படுத்துக்கிற பழக்கம். சரி, தூக்கம் வரலன்னா கூட உனக்கு என்ன ஹக்கு, ரைட் இருக்குது அடுத்தவன் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு? அங்கே பல வகையான சின்ன குழந்தை இருக்கும், வயசானவங்க இருக்கும், வியாதியோட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் சில வாட்டி சொல்ல வேண்டியிருக்கு, சொல்கிறதுக்கு நமக்கு வெக்கமாக இருக்கு. அப்புறம் காமன் பிளேஸில் சிகரெட்டு குடிக்கக்கூடாது இல்லையா? எங்கோ அவனு போய் பண்ணணும், அவனுக்கு முடியல ஊட்டணும். அந்த சென்ஸை கூட இல்லாமல் நீ வந்து கோட்டீஸ்வரன் ஆனாலும் சரி, காஸ்ட்லியஸ்ட் சிகரெட்டன்னா வச்சுட்டு நீ வந்து ஃபூல். அவனுக்கு மேலே இனிமேல் மோசமான மனுஷனே இல்லை. தென் யூ சி, இந்த கணக்கு வச்சுக்கிட்டு பாருங்கோ, சமுதாயத்தில் நீங்கள் ரோடு மேலே போகும்போது உங்களில் ஒரு இடத்துல எப்படியெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்னது இல்லை, ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸு. இப்போ சிலது இதில் வந்து வெளிய நாட்டுகளுக்குள்ள அவங்க சுத்தமாக இருக்கிறதுக்கோ கொஞ்சம் பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் இருக்கிறது கூட அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. சில நல்ல விஷயங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட, இன்னொரு விதத்தில் அவங்க எப்படி இருந்தால் கூட நமக்கு இங்கே அப்புறம் கேலி பண்ணி சொல்ல வேண்டிய மாதிரி ஆச்சா இந்தியன் பங்க்சுவாலிட்டி இல்லையா? ஏன் அப்படி பண்ணிக்கணும்? ஏன் சுவாதந்திரம் வந்து 75 வருஷமாக நாட்டு சுப்ரமாக வச்சுக்கிறது எப்படின்னு தெரியலன்னு அவர் இன்னைக்கு கூட அதுதான் பேசியிருக்காரு. என்ன இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, இது பண்ணிகிட்டே இருக்கணும்ப்பா, இது முக்கியம். அது ஒரு இந்த நாட்டு குடிமக்களுடைய மனத்தத்துவத்தினை தெரிவிக்கும் அந்த சுத்தத்தனே அது எல்லாத்தையும் பலப்படுத்தும். நல்ல சனாதன தர்மத்துக்கு அது ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். அப்படி சொல்லி அசுச்சிவ் விரதாக. அப்புறம் அடுத்தது 11வது ஸ்லோகம். சிந்தாம பரிமேயாம் ச பிரலயாந்தாமுபாஸ்ரிதாः காமோபபோகபரமாः ஏதாவதிதி நிஷ்சிதாः. அந்த காமம் வார்த்தை இங்கேயும் வருது பார்த்தீங்களா, டிசைர். ஆசைப்பட ஆசைப்பட துன்பம். இதுக்கு வந்து தைத்திரியோபனிஷத்தில் அழகான ஒரு விளக்கம், ஒரு கம்பேரிசனோட. அது வந்து அஃப்கோர்ஸ் ஞானி விஷயத்துக்கு வரைக்கும் கம்பேர் பண்ணி சொல்லும்போது நம்ம எல்லோரும் அப்படி தானே ஞானம் அடையிறதுக்கு தானே இந்த முயற்சி இல்லை, மனுஷ ஜன்மம் அதிகம் தானே. அங்கே வந்து பல வகையான எதுக்கு டிசைரு காமம், நான் சுகமாக ஹாப்பியாக இருக்கணும். அங்கே வந்து அப்போது த குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனந்த அங்கன்னா நமக்கு ஆனந்தம்னா கூட நமக்கு இந்த ஹாப்பினஸ் தான். சரி, த குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறோம், ஹாப்பினஸ் அனாலிசிஸ். ஏன்னா ஆனந்தத்துக்கு ஹாப்பினஸுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, அது வேதாந்தம் டீப்பாக பேசும்போது.
பட் அது ஆனந்த மீமாம்சா அந்த பாட்டுக்கு பேர். அங்கே சொல்லும்போது ஒரு ஒரு லெவல்லேருந்து ஒரு சாதாரண மனுஷனுடைய ஆனந்தம் అనేది என்ன சொல்கிறதுன்னாங்க, இந்த பூமண்டல மொத்தத்துக்கு சக்கரவர்த்தி, ரொம்ப பலசாலி, ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா அப்படின்னு சொல்கிறது. அது வேறு பூமண்டலம் மொத்தத்துக்கு சக்கரவர்த்தி. அவனுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும், ஆனந்தமாக ஹாப்பினஸ் இருக்குமா மாதிரி இல்லையா? ஆனால் அது எங்கோ நம்பர் 1 லெவலில் வைக்கிறது உபனிஷத்தை. அதே நம்பர் 1ன்னா நம்பர் 1 இல்லை, கணக்கில் கீழே 1ல் வைக்கிறது. லோயர்னு அர்த்தம். 100 சொல்லும் போது கீழே லோயர் 1 தானே, 1 லோயர் தானே. அப்படி இங்கே வரிசையாக ஒன்று மனுஷ ஆனந்தம், அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் மனுஷ கந்தர்வானந்தம், தேவ கந்தர்வானந்தம், பித்ரு ஆனந்தம், அப்புறம் ப்ரஹஸ்பதி ஆனந்தம், இந்திர ஆனந்தம், அப்படி வரிசையாக அங்கே சொல்லிட்டு குவான்டிஃபை பண்ணிகிட்டே வரும்போது ஒன்று சொல்லி தேசதம் மனுஷ கந்தர்வாணாம் ஆனந்த. இப்போ முதல்ல சொன்ன ஒன்று இருக்கு, அது 100 மடங்கள் ஜாஸ்தி பண்ணால் அது மனுஷ கந்தர்வானந்த. தேயேஷதம் மனுஷ கந்தர்வாணாம் தேவகந்தர்வாணாம் ஆனந்தம். இப்படி 100 சொல்லி 10 to the power of 20 எது சும்மா சொல்லுவோம். ஓகே, கொஞ்சம் அப்படி இப்படி மேக்ஸ் கூட பேசணும் இல்லையா? இப்போ வேறு இன்னொரு கிளாஸில் x + y - x = y ஏதோ சொல்லிட்டு இருக்கிறோம் கொடுப்பறதுக்கு. ஓகே, ஆனால் அது விஷயம் சொல்கிறதுக்கு தான், சும்மா இல்லை. உபனிஷத்து அப்படி சொல்கிறது, குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஆன். ஆனால் ஒன்று சொல்லும்போது என்ன சொல்கிறதுன்னு அது முக்கியம். இங்கே சொன்ன முதல் ஆள் இருக்கானே, அவனே நம்பர் கீழே 1ல். அப்போது ஸ்ரோத்ரியஸ்சா காமதஹ தஸ்ய, நடுநடுவில் யார் ஸ்ரோத்ரியனோ சாஸ்திரம் படிச்சிருக்கானோ, எந்த காமத்துக்கு அடிமையாகாமல், காமத்தினால ஹதம் என்ன காம அஹதஸ்ய, நோ டிசைர் டிஸ்டர்பிங் ஹிம். அப்படின்னா எந்த ஆசைக்கு எந்த டிசைருக்கு அவனு அடிமை இல்லை. அப்படிப்பட்ட அவன் சூப்பர் சுப்ரீமன் சொல்லிகிட்டே வரும். எங்கே பிரம்மலோகம் வரைக்கும் சொல்லி அப்படியெல்லாம் சொன்னதுக்கு பிறகு கூட ஸ்ரோத்ரியஸ்சா காமஹ தஸ்ய, இவனுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான். அந்த பிரம்மானந்தம் வந்ததன், ஆத்மானந்தம் வந்ததுன்னா இப்போ எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறீங்க? இவங்களுக்கு இது முடிவே ஆக மாட்டேங்குது. இது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம், சரியா? யார் நம்ம வீட்டிலே தெரியும், நம்ம பாட்டி, நம்ம தாத்தா, நம்ம பக்கத்து வீடு, நம்ம சிந்தாம் அபரிமேயாம், முடியா அளவில்லாத அளவுக்கு கவலை 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 சிந்தை. எப்போ வரைக்கும்? பிரளயாந்தாம், சாகர வரைக்கும். ஆவி விட்டு நான் சாவி விட மாட்டேன். நிறைய பேர் இருக்காங்களே இல்லையா? இப்படி இருக்கிறதுனால தான் நிறைய பெரியவங்களால சின்னவங்களுக்கு எல்லாருக்கும் தொந்தரவு வீட்டில். ஏன்னா இவங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைல் ஒன்றும் தெரியாது. சாஸ்திரமும் கீதா பாராயணம், இனிமேல் நிவೃತ್ತಿ போதும், அலம் எதிலும் ஈடுபடலை. என்னமோ நடக்கட்டும், பேத்தி பிறக்கட்டும், பேரன் பிறக்கட்டும், கல்யாணம் நடக்கட்டும். எனக்கு இப்போ 80 வயசு வந்துச்சு, 80 தாண்டு. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கணும்? முதல்ல உடம்பு சொன்னதே கேட்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். இப்போ அப்படி இருக்கும்போதும் எந்த இப்படிப்பட்ட ஒரு ஆத்தியாத்மிக ஜீவனம் எதுவுமே பண்ணலைன்னா உனக்கு உன்னால் உனக்கு கஷ்டம். அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற நீ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவேன்.
அவங்க யாரும் சேவை பண்ணுறதுக்கு உனக்கிட்டே உட்கார்றதுக்கு இருக்க மாட்டாங்க. அது லோகம் அப்படிதான். யார் அவங்கள வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மக்கிட்ட இருப்பாங்க? நமக்கு ஒன்றுமே ஒரு சிந்த கவலை. பெரும்பாலும் நிறைய பேர் அந்த ஏதோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் ஆகிப்போச்சு. எல்லாம் என்ன, அங்கே ஒரு ஃப்ளாட்டு, இங்கே ஒரு ஃப்ளாட்டு, அங்கே ஒரு நிலம், இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸு, ஊட்டியில் ஒன்று, கூனூரில் ஒன்று, பெங்களூரில் ஒன்று. என்னதான் பண்ணுவான் இவ்வளோ வச்சுக்கிட்டு? இன்னொன்று இருக்கிறது 2 குழந்தைகள் கூட இல்லை. இப்போது இருக்க ஒரு 2 வச்சுக்கிறோம். 2 பேருக்கு 2 வீடு வாங்கியாச்சு, 2 பேருக்கு நிலமும் வாங்கி வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு, பேங்கிலும் போட்டாச்சு. அவங்களும் சம்பாதிச்சுக்கிறாங்க. அவங்க பொண்ணோ பையனோ 2 பேரும் சம்பாதிச்சுக்கிறாங்க. நீயே இவ்வளோ பண்ணி 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 கடைசியில் விஷயம் முன்னா சொல்லணும்னா, அந்த கடைசியில் நேரத்தில் கூட யாருக்காவது கோவிலுக்கு, பாடசாலைக்கு, நல்ல தர்ம காரியத்துக்கு ஏதாவது எழுதி கொடுக்கலாமன்னு பண்ணுறான்னா, யாரோ ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் நடுவில் அப்பப்போ கொடுப்பான். இன்கம் டேக்ஸாக சில பேர் கொடுப்பான். ஆனால் நிஜமாக இன்னொன்று தெரியுமா? இப்போது விஷயம் சிந்தா இப்படி எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டின்னு டிவைட் பண்ணாமல் வீல் ஏதாமே இவர் இப்படியே இருக்கார், பேசுகிறதில்லை, ஒன்றும் இல்லை, கையெழுத்து போட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் கடைசியில் எல்லோரும் வருவாங்க பாருங்க. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் 3 பேரும் 4 மெம்பர்ஸ் இல்லாதவங்களுக்கு கூட வருவாங்க. கொஞ்சம் எங்களுக்கு கூட இதில் இருக்குது கொஞ்சம். அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த டைமில் தான் அவன் டெத்து பெட்டில் அப்படி இருக்கான். அப்போ தான் அண்ணா தங்கச்சி தம்பிகளுக்குள்ள ஃபேமிலியோட டிவிஷன் வரும். என்ன ப்ராப்பர்ட்டி சரியாக பிரித்து வைக்கலை. என்ன தான் பண்ணுறது? இப்போது என்ன சொல்கிறேன்? என்ன இருக்கிறது எல்லோரும் சமமா? நான் பெரிய, நான் இங்கே ஆதியானி இதனே. அப்புறம் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், நீங்கள் இங்கே இருக்கீங்களா? நீங்கள் எப்போ அது ஏதோ சேவ் பண்ணிட்டீங்களா? 2 வருஷம் கூட்டி இவங்களெல்லாம் இந்த கணக்கில் இருப்பாங்க. சத்தியம் சொல்லிகிட்ருக்கேன், லோகத்தில் இதுதான். யாரும் போகிற பற்றி அவன் பற்றி கவலை இல்லை. நமக்கு என்ன கடிக்க போகிறதை ஏன் இல்லாமல் பிச்சா எடுத்துகிட்ருக்கேன். எல்லோரும் சொல்லி, அப்பா எங்களுக்கு நல்லாவே வச்சுருக்கோம், அதனால தான் ஜாக்கிரதையாக. அப்படி ஒரு வேளை ஏதோ கடவுள் அனுகிரகனால நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்துச்சு. நிறைய பேருக்கு நிறையாவே இருக்கு இல்லையா? ரொம்ப ஏழை சாப்பிடாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அந்தளவுக்கு ஏழைகள் யாருமே இல்லை. இந்தியா இஸ் எ பூர் கண்ட்ரின்னு சொன்னால் கூட இப்போ இருக்கிறவங்க இப்படி மாதிரி அப்படிப்பட்டவங்க ஆர்ஃபனு, ஓல்டேஜ் ஹோம்ஸு, கோவில் எத்தனைத்துக்கோ கொடுக்கலாம் இல்லையா? யாரும் அந்த காலத்தில் அப்படி கொடுத்ததுனால தான் சிலதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இவன் என்னறான்னா, சாகிற வரைக்கும் இன்கம் டேக்ஸ்லேருந்து எப்படி தப்பிச்சுக்கணும்? இருக்கிறதுல கட்டு, நாட்டுக்கு தானே இன்கம் டேக்ஸு. உனக்கு எட்ட இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு இருந்தால் என்னால் கொடுக்க முடியாதுன்னு ஏதோ நீ கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணால் பரவாயில்ல. இருக்கும்போது நீ கட்டலை என்னப்போ? எப்படி தான் கவர்மெண்ட்டு நாடு? ஏன் இந்த புத்தி என்ன? காமோபோக பரமாக. இவனுக்கு ஒன்றும் சாப்பிட முடியல, ஒரு அரை இட்லி கூட சாப்பிட முடியாது. இப்படி இருக்கும்போதும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாதிச்சு அதுக்கே அன்னு சொல்லி ஒரு கீதா கிளாஸுக்கு வரல, ஒரு சத்சங்கத்துக்கு வரல, என்னமோ வாழ்ந்துட்டேன். கடைசியில் நீ செஞ்ச இந்த சம்பாதிச்சு இந்த எல்லாத்தினால இப்போ அவங்க எல்லாருக்கும் நடுவில் சண்டை. என்னதான் பெரிய காரியம் பண்ண நீ? ரொம்ப சிம்பிளாக ஃபேமிலி மேட்டர்ஸ் பேசுன மாதிரி இருக்கு. ஆனால் வாஸ்தவம் இப்படி இருக்கு. நம்ம இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையை வீணாக பண்ணிக்கூடாது. ஓகே, எவ்வளோ என்ன செய்யணும், குழந்தைகள் எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் வைக்கணும். என்ன தான் பண்ண போகிறாங்க அவங்க?
அவன் இப்போ அப்பா 80 வயசு வரைக்கும் சம்பாதிச்சு வச்சு இவ்வளோ சொத்துன்னு நான் இப்போ 18லேயே அனுபவித்து லக்ஸரி சுகமாக இருக்கணும்னு அப்படிதானே இருக்கிறான். தானம் தர்மம் செய்கிற புத்தி, நல்ல காரியங்கள் செய்கிற புத்தி ஈடுபடணும் இல்லை இருக்கிறவங்க. இப்படி இல்லை, காமோபபோக பரமாக காமம் அண்டு அதை அனுபவிக்கிறதுக்கு. சரி, வயசானவனை பற்றி மட்டும் சொல்லலை. ஏன் சொல்லணும் இருந்துச்சுன்னா, சாகிற வரைக்கும் இப்படி இதில் ஈடுபடுறதுனால இப்போ வியாதி பயம், மூப்பு பயம், மரண பயம், ஆனால் அதை கூட பெருசாக நினச்சிக்கிறது இல்லை. இது இல்லாத இது என்ன ஆக போகிறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்தாங்களா அவங்க போனாங்களா, எங்கேதான் நாராயண நாராயண வரும். கடைசியில் யாரோட திருப்திக்காக கேசட் சிடி போடணும் நாராயணனை, அவனு சொல்ல மாட்டான். இப்படி சிந்தா, சரி வேர்டு உபாசிரிதாக அபரிமேயாம். அபரிமேயாமன்னா அளவில்லாதக்கு டீப், ரொம்ப ஆழமான சிந்தாம், கவலை. இப்போது இந்த ஒரு டைமுக்கு இப்போது அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி முக்கியமாக ஓரளவுக்கு ஏதோ வயசு வாழ்க்கையில் ஒரு 50 வயசுக்கு வந்துட்டோம். நிம்மதியாக இருக்குமா? சிந்தனை இது இல்லாமல் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பசங்க நல்லா இருக்காங்க, எல்லாருக்கும் படிக்கணும், எல்லாம் இருக்கு, பிஸ்னஸ் ஓகே, எவ்ரிதிங். கவலைப்படாமல் இருக்கிறோமான்னு கேட்டுக்கணும். ஏன்னா அது பழக்கமாகி போயிடுது, கவலைப்படுறதுனே அது பழக்கமாகி போச்சு. அதுதான் பகவான் ரொம்ப டீப். இது எங்கே வரைக்கும் போகும்னா சாகர வரைக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இங்கே பிரளயாந்தம்னா முடிகிற வரைக்கும், சாகர வரைக்கும். இப்படி இருந்து இவங்க இப்போ என்ன அவங்கள பாவம் உள்ளன்னு சொன்னால், நிச்சிதாக இது ஏதாவது லைஃப் அண்ணா இப்படிதாப்பா, திஸ் மச் ஓன்லி, இவ்வளவுதான் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க. இதோ எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. எங்கள் தாத்தா பாட்டி கூட அப்படி தான் இருக்காங்க. அவங்களும் யாரும் ஞானமணி மோட்சமணி இதெல்லாம் பேசலை. ஏதோ கோவில் போவாங்க, பக்தி பண்ணுவாங்க, வீட்டில் பூஜை நடக்கும், ஏதோ பண்டிகை எல்லாம் நடக்கும்னா தவிர வேறு 4வது புருஷார்த்தமான மோட்சம் ஏதாவது அதுக்கு முயற்சி எங்காவது நடந்ததுன்னா எங்கோ ரேர்லி அந்த வம்சத்தில் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தன் இருப்பானே உங்களை மாதிரி. என்ன இருக்கு மோட்சமாவது ஏதாவது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ணால் 10 பேர் நான் காசு கொடுத்த சுவாமிக்கும் நான் அப்பப்போ பூ போட்டேன், பூஜையும் பண்ணேன், போதும். சில பேரும் அன்றைக்கி சொன்னவன், நானும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, நான் நல்லா, அதான் சொன்னோம், நல்லா இருக்கிறது பிரயோஜனப்படாது. நல்லா இருந்தால் நீ ஞானத்துக்கு முயற்சி பண்ணணும். நல்லா இருந்தால் என்ன பண்ண போகிற, உனக்கு அவார்டு கொடுக்க போகிறேன் யாருக்கு? உனக்கு என்னன்னா கொஞ்சம் பயம் கம்மி இருக்கும். ஏன்னா நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, பகவான் என்னை பார்த்துக்குவார், இப்படியே இருப்பே தவிர எப்போ மோட்சம் என்ன ஞானம் అనేది எப்போ என்ன இல்லைன்னு என்ன ஆகும் சார்? ஞானம் மோட்சம் திரும்பி வருவேன், இதெல்லாம் திரும்பி சொல்லணும் உனக்கு. அப்போ கூட கிளாஸுக்கு வர மாட்டேன். அப்புறம் அப்பவும் இதே மாதிரி தான், சிந்தா அபரிமேயாஞ்ச, பகவானை திரும்பி அவதாரம் எடுத்து அவர் திரும்பி சொல்லணும். அப்பவும் நீ கேட்க மாட்டேன். இதுதான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது ஏதாவது திஸ் மச் ஓன்லி இன் த லைஃப். ஓகே, மை டாட்டர் செட்டில்டு, மை சன் செட்டில்டு, ஐ செட்டில்டு எவ்ரிதிங், ஐ ஆம் ஆல்சோ செட்டில்டு. What settled? This is not real settlement.
கடவுளுக்கு நிஜமாக சொல்ல வேண்டிய செட்டில் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் வந்து நான் உனக்கு அழகான மனுஷ சரீரம் கொடுத்தா நீ என்னதான் பண்ணேன் கேட்பார். அப்படியே அந்த பாஷையில் பேசுவோம், பகவான் பாஷையில். நான் பகவத்கீதை சொன்ன கஷ்டப்பட்டு நீ கேட்டியா? நான் என்ன சொன்ன? என்னே நினைச்சிட்டு இருக்கிறவன் வந்து ஓகே அனன்யா சிந்தயந்தோ மா ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமியம். நான் சொன்ன நீ எல்ஐசி யோகக்ஷேமம் கொடுக்குமானே அவனுக்கு எல்லாம் பணம் வருஷம் வருஷம் பணம் கட்டி நீ அப்படி சொல்லாமல் போகிறேன். அப்புறம் அது எல்லாரும் யாரோ சாப்பிட்றான், அவனுக்கு கொடுத்தா கொடுப்பான், கொடுக்கல என்ன ப்ரூஃப் காட்டுங்க, அப்படி எல்லாமே படாத பாடுபடுத்துவானே இல்லை. நீ என்னமோ செட்டில் பண்ணிவிட்டு எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க, எவ்ரி திங் இது, எனக்கு சேவிங்ஸ் வச்சுருக்க, ஃப்ளாட்டு, ஓன் ஹவுஸ் எல்லாம் இது, என்ன இப்போது பெரிய டிவி வாங்கிட்டு வச்சுட்டு விட்டாங்க. மாயான்னு என்ன தெரியுமா? எதெல்லாம் நம்மளை வந்து நம்முடைய இந்த சிந்தனை திருஷ்டி நீ வந்து வெளியில் எடுக்கிறதோ ஏன் எனக்கு போகம் பண்ணுறதுக்கு எதுக்கு சக்தி இல்லை, ஆனால் மனசு எடுக்கிறது அது ஏதோ பார்க்கணும்னு ஆசைப்படுது, வாய் திறந்துக்கிட்டு. இதெல்லாம் மாயா. அப்போது குருவன் என்ன தெரியுமா, நம்முடைய மனசுன்னு எது வந்து உள்ளக்கு திருப்பி உள்ளக்கு அந்தர்திருஷ்டி பண்ணுறதோ, இங்கே நான் கடவுள் பிரம்மம்னு சொல்லலை, கடவுள் பிரம்மம் ஒன்றும் பண்ண மாட்டார், பிரம்மம் ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் நியூட்ரல், வாயில் கொடைக்கட்டை வச்ச மாதிரி பிரம்மம் ஒன்றும் பண்ணாது, சமம்னு சொல்ல எல்லாத்துக்கும். குரு குரு தத்துவம், குருவன்னாவே அர்த்தம் ஆகர்ஷிக்கிறதுக்கு பேர் குரு, ஒரு அர்த்தம் தெரியுமா? அதனால தான் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கூட குருத்துவ ஆகர்ஷண சக்தின்னு சொல்லுவோம். அது நாங்கள் சின்ன வயசில் சயின்ஸ் படிக்கும்போது அப்படி தான் இருக்க வார்த்தை, அது சம்ஸ்கிருதம்லேருந்து வந்தது. அப்படி உள்ளக்கு எது நம்மளோட சிந்தனை ಅಂತರ್ಮುಟ್ಟ அது குரு தத்துவம். எது வெளியில் எடுக்கிறது அது மாயா. மாயாக்கு ஆப்போசிட்டு மாயாவுடைய அதிபதி பிரம்மம் அப்படி சொல்லாதுங்க. பிரம்மம்னு என்ன நம்ம புரியணும். முதல்ல அந்த உள்ளக்கு இழுக்கிற சக்தி ஒன்று வேணும், அது குரு தத்துவம்னு சொல்கிறோம், குரு கிருபான்னு சொல்கிறோம். அப்படி சொல்லி பகவான் வந்து இவங்க இப்போது அடுத்த என்னாச்சு இவங்களோட கதி. ஆஷா 12வது ஸ்லோகம். ஆஷா பாஷசதைர் பத்தாஹ காமக்ரோதபராயணாஹ ஈஹந்தே காமபோகார்த்தம் காமபோகார்த்தம் அந்யாயேனார்த்தசஞ்சயான். ஒரு மனிதனும் அவன் வாழ்க்கையிலோ ஏதோ ஒரு சமயத்திலோ அப்படி அடுத்த மனிதனும் இறந்து போகிறது பார்க்குறான். அது சொந்தமாகட்டும், பந்து ஆகட்டும், நைபர் ஆகட்டும், போகிறது பார்க்குறான். அவன் போவான், அங்கே பார்ப்பான், எல்லாம் பார்த்து கூட. ஆனால் வைராக்கியம் வரமாட்டேங்குது. ரொம்ப வைராக்கியம் வந்து உடனே அடுத்த நாள் சந்நியாசம் எடுத்துகிட்டு போக சொல்லலை. கொஞ்சமாவது நான் வந்தது எதுக்கு, இப்படி தானே இது நேற்று வரைக்கும் இருக்கேன், போயிடுச்சு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஃபுல்லி க்ளோஸ். அவன் என்ன பண்ணான்னு சரி, என்ன சேர்த்து வச்சான் சரி, என்ன அக்கிரமம் பண்ணான், எவ்ரி திங். நான் எல்லாரோடைய கதை இதே தானே. அப்போ ஏதாவது இன்னொன்றும் இருக்கா செய்ய வேண்டியது. ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள் பயந்துட்டு அப்படி கொஞ்சம் துக்கத்தில் இருக்கிறது மட்டுமா, வைராக்கியமே வரமாட்டேங்குது. இப்போ இவ்வளோ பேர் பற்றி இங்கே பேசிட்டோமே, இந்த மென்டாலிட்டி. ஏன் இவங்களை எல்லோரும் யாரும் சாவு பார்க்காதவங்கள, அவங்க வீட்டிலே அவங்க இங்கே மக்கள் போகிறதில்ல, பார்க்குறான் இல்லை.
வைராக்கியம் வர மாட்டேங்குது. இதுதான் மாயா. யக்ஷ பிரச்சனை கேட்கும்போது யமதர்மராஜன் கிட்ட ஒரு கேள்வி இது, எது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த உலகத்தில் கேட்டால் இதுதான். எல்லாரும் சத்தி போகிறதை பார்த்துட்டு இருந்தால் கூட மனுஷன் நினச்சிக்குவாங்க நான் சாக மாட்டான், இவனுக்கு அந்த பாவமே வராது. பாவமே வராது அన్న அர்த்தம் என்னென்னா, பாவம் வந்திருந்து அப்படி எப்படி பிரவர்த்திக்கணும், எப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் இருப்பேன், காமோபோக பரமாக இப்படியெல்லாம் இருப்பேன், கண்டதே காட்சி கொண்டதே கோலவன் இருப்பேன் அப்படின்னா வர்றதில்லைன்னு அர்த்தம். அதுதான் ஆச்சரியமான விஷயம் என்ன அதான் சொன்னார் தர்மராஜன். ரைட் அந்த ஆன்சர். எதுக்கு இப்போது மரணம் பற்றி சொன்னான்னு இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் விஷயம் என்னென்னா, இவன் இப்போது என்ன இவனுடைய கத்தியே இப்படி இருக்கான்னு சொன்னால், பல நூறுக்கணக்கான ஆசைகளனே கயிறுகளினால் பந்திக்கப்பட்டிருக்கிறான்றார் பகவான். ஆஷா பாஷ, பாஷம்னா கயிறு, பாஷ கயிறு, பாஷம் இங்கே அது ஏன் கயிறுன்ற பாஷம்னா ஆக்சுவலி சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் அந்த கயிறுக்கு பேர் தான் பாஷம். எது யம பாஷம் அனுவாங்க, யமனு வந்து எது வச்சு கட்டி ஜீவன் இடித்துட்டு போவானோன்னு அர்த்தம். இந்த நம்ம இங்கே பாஷம்னு சொன்னால் நம்ம என்னமோ அன்பு பிரேம், நீ பந்திக்கப்பட்டாய், அந்த மனுஷனு கூட அது யாராவது ஆகட்டும், நீ யூ ஆர் டைட் அப் வித், அது பேர் பாஷம். அவங்க மேலே எனக்கு ரொம்ப பாஷம், மாட்டிக்கிட்டே பாஷம்னு சொல்லக்கூடாது, வெறுப்பவனு சொல்லக்கூடாது, ஒன்றும் இல்லை. அவங்க வந்த வேலை என்னமோ எல்லாரும் இங்கே ஒரு ட்ராமா போடுங்கன்னு கடவுள் அனுப்பிச்சிருக்காரு. எல்லோரும் அவங்கவுங்க ட்ராமா பண்ணிட்டு காஸ்டியூம்ஸ் எல்லாம் திருப்பி ஜாக்கிரதை அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ண கரெக்டாக செஞ்ச ஆக்ஷன் எல்லாம் 100க்கு 100 மார்க்கு மோட்சம், அதர்வைஸ் ஃபெயில். ஃபெயில் என்ன மறுபடி போ அப்படிதான். இங்கே எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு, அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வாட்டி காஸ்டியூம் மாறிடும். உனக்கு இந்த வாட்டி அந்த கேரக்டர் வேண்டாம், பிச்சைக்காரனாக பிறந்துக்கோங்க, ஜந்துவா அப்படியெல்லாம் பிறந்துக்கோ, கொசு மாடு பசு ஏதாவது கொடுக்கலாம், அவரோட இஷ்டம், ஈஸ்வரனோட இஷ்டம். ஆஷா பாஷ சதைன்னா ஹண்ட்ரட்ஸ், எத்தனையோ அதனால் பந்திக்கப்பட்டவன். இப்போ இதுதான் வாழ்க்கை முறை. தர்ம அர்த்த காம மோட்சம் மரப்போ எப்போ கிரகஸ்தா பிரம்மச்சரியா, கிரகஸ்தா வானப்பிரஸ்தா சந்நியாசா, நீயே கணக்கு போட்டுக்கோ. நீ 100 கணக்கு போட்டு நீயே பிரிச்சுக்கோ. எங்கே இருக்கு இப்போ நீ? அதுக்கு அப்புறம் அதுக்கு போகணும்னு பிளான் இருக்கா, ஏதாவது இருக்கா? இப்போ என்னதான் புரிஞ்சுது உனக்கு? புரியலை. அதனால தான் பத்தா ஆஷா பாஷா சதைஹி. அப்புறம் இதனால் என்ன ஆயிடுச்சு, இத்தனை ஆசைகள் இருக்கிறதுனால இப்போது எல்லாமே நிறைவேறுமா என்ன? நம்ம நினச்ச மாதிரி குழந்தைகள் இருப்பாங்களே இப்போ, எது இப்போ சின்ன வயசில் கேட்குறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி ஆனாவே கேட்குறது இல்லை. ஏதோ இங்கே வேறு வழி இல்லை, அவன் அப்படி தான் இருக்கிற சமயம். அதுக்கப்புறம் குழந்தைகளினால் வர ப்ராப்ளம்ஸ் பாருங்கோ, மனசுக்கு டென்ஷனு, கவலை, எல்லா பெற்றோர்களுக்கு இது இருக்கும். எல்லோருக்கும் என்ன சார்? தசரதருக்கு இருக்கு. ராமர் சுவாமிஜி இந்த உதாரணம் விட மாட்டார். தசரதரே சாட்சாத் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனே பிறந்தியும் அவனுக்காக நினச்சி இறந்து போயிட்டார். அப்போ உன்னுடைய கதை என்ன? அதுக்கு தான் கதை. தசரதன் எவ்வளோ தர்மாத்மா, எவ்வளோ பெருசோ, எவ்வளோ அதெல்லாம் விட்டுடும். பிறந்தது யாரும்? சாட்சாத் பகவான். என்னாச்சு? பிகாஸ் ஆஃப் தி செப்பரேஷன் ஆஃப் தி ராமா, தசரதா கவலையோட உயிர் விட்டுட்டான். இது சத்தியம் இல்லை ராமாயணத்தில்.
அப்போது இங்கே நம்ம ராமாயணம் விட்டு இங்கே வரும். இங்கே எல்லா ஆசை நிறைவேறாது. குழந்தைகள் சொன்ன மாதிரி இருக்க மாட்டான், நினச்ச மாதிரி ஏதோ சுமார பரவாயில்ல சார், ஏதோ போயிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளும் ஒத்துக்கு போயிட்டு போக வேண்டியதாக இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்னமோ அவங்க வாழ்க்கை, அவங்களுக்கு வர ஒய்ஃபு ஹஸ்பண்டு எப்படியோ அவங்க அப்படியெல்லாம் போயிட்டுருக்கோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு இவனுக்கு உள்ள இப்போ சிலது சொன்னது செய்யலை, சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காமம் இப்போ குரோதமாக மாறிடும். இப்போ இங்கே என்னன்னா, ஆசை போல் அப்போவே போல் முந்தாவது ஸ்லோகத்தில் இப்பவும் போல் இனிமேல் குரோதம் கூட ஜாஸ்தி ஆகும். வயசாக ஆக கோபம் வரும், சரீரம் பலகீனமாக கோபம் வரும், தாங்கி கூட சக்தி குறையும், திதிக்ஷை குறையும். அப்புறம் வேறு வீட்டில் எல்லோரும் பண்ணுற சேஷ்டைகள், அவங்க வயசு வேறு, அவங்க போகிற போக்கு வேறு, நம்ம இப்படி இருக்கிறோம், அதெல்லாம் கிளாஷ் ஆகும். இங்கே ரொம்ப உள்ளக்குள்ள கோபம் இருக்கும். காமக்ரோத பராயணாக நான் ஆட் பண்ணிட்டார். இங்கே காம போக உபபரமாக இப்போ காமக்ரோத பராயணா ப்ரமோஷன் ஆகிடுது. குரோதம் ஒன்று ஜாயின் ஆகிடுது. என்னது ஃபுல்ஃபில் ஆகாத ஆசை எல்லாமே குரோதமாக மாறுவாங்க. இது ரெண்டும் ஒன்று தான், வேறு ஜஸ்ட்டு வேஷம் மட்டும் வேறு. காமக்ரோத பராயணாக. அதனால் கோபத்துக்கு முக்கியத்துவம். ஓகே. அப்புறம் டிசைர், ஆசை, அளவில்லாத ஆசைக்கு. இது வயசானప్పుడు வரணும்னு இல்லை. நான் நீ குருஹஸ்தனாக இருக்கும்போதே வரும். இல்லை, கோபம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது, ஆங்கரை. கோச்சிக்கலன்னு அசல் கோபிச்சுக்கலன்னு கேட்க மாட்டாங்க சார், வேலையே நடக்காது, உங்களுக்கு தெரியாது. அப்படி எல்லாம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது நம்முடைய கோபத்தனை. அப்படியே அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் கோபிச்சுட்டு கத்தி திட்டிட்ட வேலை வாங்கிட்டேன். அது விக்டரி கிடையாது, அது விக்டரி கிடையாது, அது தோல்வி. அது அப்படி இருந்து ஈஹந்தே அர்த்த சஞ்சயான். இப்போது இவனுடைய நோக்கம், கோல் என்ன? இன்னும் நிறையா சம்பாதிச்சுக்கணும், இன்னும் நிறைய சேர்த்துக்கணும், இன்னும் லக்ஸுரியஸாக கம்ஃபர்ட்டாக சூப்பர் கன்சியூமராக இருக்கணும். எல்லா மால்ஸில் எல்லா கடையில் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ பார்க்கணும், அட்லீஸ்ட் பார்க்கணும் சார். பொருட்காட்சிக்கு போக மாட்டீங்களே நீங்கள்? பொருட்காட்சி பார்க்குறதுக்கு போனால் நீ பொறி ஆகிடுவேன், மனசு பொறி ஆகிடு. ஈஹந்தே அர்த்த சஞ்சயான். எதில் ஈடுபடுவான்? நவ் தே இன்வால்வ், அதுக்காக ஒர்க்கு. அதனால தான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவான், சைட் பிஸ்னஸும் பண்ணுவான், கொஞ்சம் வேறு பல வகை ஏதாவது பார்ப்பான். இல்லைன்னு அட்லீஸ்ட் ஷேர் மார்க்கெட்டாவது பண்ணிக்கிட்டே அங்கே டைம் பாஸ் பண்ணணும். ஏன் பகவான் நாமம் ஜபம் பண்ணக்கூடாதா? பாராயணம் பண்ணக்கூடாதா? எனக்கு வேலைக்கு 2-3 வாட்டி சாப்பாட்டு கொடுத்தா போதும், எனக்கு எதுவுமே வேண்டாம். பேங்க் புக்கு வேண்டாம், சாவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்னை வீட்டில் துரத்த வேண்டாம். நான் இங்கே இருந்துக்கிட்டு நான் இங்கே பகவான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ? சொல்ல மாட்டோம். ஈஹந்தே அர்த்த சஞ்சயான். கோட்டானு கோட்டி சேர்த்து வச்சு, இந்த காலத்தில் கோடி ரூபான்னா ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, நிறைய பேர்கிட்ட இருக்கு. 1 கோடி நான் சின்ன வயசில் நினச்சிக்குவேன், அப்போ 1 லட்சம்னா இனிமேல் எந்த கஷ்டம் சம்பாதிக்க வேண்டாம். ஏன்னா அந்த காலத்தில் இன்ட்ரெஸ்ட் விடவே சிம்பிள் திங்கிங் லைக் சின்ன வயசில். ஈஹந்தே அர்த்த, ஆல்ரெடி சம்பாதிச்சுட்டான், இன்னும் அவங்க 2 வீடு வச்சுருக்கான். யார்? நம்ம சம்பந்தி தான், நம்ம பந்துங்க தான். இப்போ தான் மாடி மேலே மாடி போட்டாங்களாமா, மாடி மேலே மாடி கட்டி என்னென்னமோ பண்ணாங்களாமா, இருக்கிறதெல்லாம் படித்து மறுபடியும் மார்பிள் எல்லாம் போட்டாங்களாமா. இப்படி எதுக்கு அர்த்தம்?
அப்புறம் இருந்து அப்போ பணம் இன்னும் 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 எப்படி வரும்? இன்னும் 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 வரணும்னா எப்படி வரும்? அது ஏதாவது விதமாக வளர்த்தணும்னே. ஓகே, இருக்கிறது வச்சுட்டோம், அது ஏதோ வந்துட்டுருக்கு, வாழ்க்கை நல்ல கஷ்டம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்டவங்களை பற்றி சொல்லலை இங்கே. அந்த அரிஸ்டோக்ராட்டு தனவான்கள் இருக்காங்க பாருங்க. அந்நியாயேன காமபோகார்த்தம் ஈஹந்தே அர்த்த சஞ்சான். இவன் எதுக்கு பணம் சம்பாதிக்கிறாரு? நாட் தர்மார்த்தம். இது மொத்தம் சேர்த்துக்கணும் சென்டென்ஸு. அந்நியாயேன, எப்படியோ ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஏமாத்திட்டு சண்டை போட்டு, ஓகே, கோர்ட்டில் கேஸ் போட்டு, எத்தனை ஃபேமிலிஸ், ஒரே குடும்பம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கோர்ட்டு கேஸு எத்தனை இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் சிஸ்டரும் கிடையாது, அந்த தம்பி கிடையாது, அந்த பணத்துக்காக. அப்புறம் பேச்சுவார்த்தை கிடையாது, போகிறது வழி கிடையாது, கோர்ட்டில் தான் பார்த்துக்கிறாங்க. இதுக்காக ராமாயணம் சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? ராமாயணத்தில் அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்காங்க அதை எடுத்துக்கோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லாரும். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இன்னும், லக்ஷ்மணன் பரதன் இன்னும் இதாக இருக்காங்க. அப்படி இப்படி அதுதானே குணம், தெய்வ குணம். காமபோகார்த்தம் தான். பணம் இன்னும் எதுக்கு இன்னுன்னா, என்னுடைய இது பேலஸ் மாதிரி இருக்கணும். என்ன பண்ணுவேன் பேலஸ்? நிறைய பேருக்கு 5-10 ரூம் இருக்கிற வீடெல்லாம் இருக்குது. ஆனால் யாரும் இருக்கிறது இல்லை, ஒரு 2 பேர் தான் இருக்குது. நிறைய பேர் பெருசாக கட்டிங்க வச்சுட்டு எங்கே ஃபாரினில் இருக்க வேண்டியது ஆகிடுது. குழந்தைகளை வரமாட்டான், ஆனால் இங்கே பெருசாக கட்டி வச்சான். கடைசியில் அது பார்த்துக்கிறதே கஷ்டம். மேலே இருக்கையில் வர முடியாது. வேலைக்காரன் வைக்கிறது கஷ்டம். வேலைக்காரன் வச்சு என்ன ஏமாற்ற என்ன பண்ணுவோம்? பயம். ஐயோ பயமும் பயம், சுகமே இருக்காது. நம்ம தூரம் நினச்சிக்கிறோம், இமேஜின் பண்ணாதுங்கோ. அதெல்லாம் தான் பகவான் அழகாக சொல்லிட்டு இருக்கிறாரு. லிமிட் வச்சு போதும் இருக்கணும். சரி, எல்லாம் செட் நிம்மதியாக பகவான் 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 அப்படி இருக்கணும். ஸோ தர்மார்த்தம் இல்லை இவனுக்கு. சம்பாதிக்கிறான்னா ஏதோ தர்மம் பண்ணுறதுக்குன்னா பண்ண மாட்டான், கடைசியில் வரைக்கும் பண்ண மாட்டான். யோசி கிழிஞ்ச நோட்டு கொடுப்பான். ஸோ இப்படிப்பட்ட இவங்களும் இன்னும் கூட இவங்களை பற்றி முடியலப்பா. அடுத்த கிளாஸில் சொல்கிறேன், சரியா? சொன்னதில் கொஞ்சம் சிந்திச்சுக்கோ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம்.